Hi, நான் கிருபாகரன் ராஜேந்திரன். நம்ம Groww தமிழ் சேனல் மூலமா ரெகுலரா எவ்ரி வீக் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரிலேட்டட் டு ட்ரேடிங். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசியிருக்கோம், ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ஈவன் ஆப்ஷன்ஸ் பேசிக் பற்றிலாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் MACD இண்டிகேட்டர் பற்றி பேச போகிறோம். ஸோ MACDன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர். அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு எந்த லெவலில் வாங்கலாம், எந்த லெவலில் செல் பண்ணலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் திஸ் பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் முக்கியமான 3 விஷயம் கற்றுக்கலாம். ஒன்று, MACDனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, அண்ட் அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை எப்படி நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணலாம், அந்த ஓவரால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பையிங் அண்ட் செல்லிங் டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. MACD அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு MACD இண்டிகேட்டரை எப்படி சார்ட்டில் ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோட டீட்டெயில்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட Groww லாகின் பண்ணிவிட்டு எனி சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் போங்க. இண்டிகேட்டர்ஸ் போனதுக்கப்புறமா அதில் MACDன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்கிரிப்ட் நேம் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த MACD இண்டிகேட்டர் கீழே ப்ளாட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் MACD இண்டிகேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் லென்த், ஸ்லோ லென்த் இந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். பை டிஃபால்ட் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ நீங்கள் அதுவே விட்டுறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் MACD இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஒரு கிராஸ் ஓவர் கீழே இங்கே நடந்திருக்கு இல்லையா, நடக்கும்போது அது க்ரீன் ஹிஸ்டோகிராமாக வரும். அதேமாதிரி எப்போப்பெல்லாம் கிராஸ் ஓவர் இந்த மாதிரி டவுன் சைடில் மாறுதோ அப்போது அது ரெட் ஹிஸ்டோகிராமாக மாறும். ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீன் இண்டிகேட்ஸ் தட் ரெட்னா அது ஒரு பேரிஷ் மூவ், க்ரீன்னா அது ஒரு புல்லிஷ் மூவ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த MACDயில் எப்போ இந்த கிராஸ் ஓவராக இந்த க்ரீன் மூவ் வருதோ இந்த கம்ப்ளீட் க்ரீன் மூவ் தான் இந்த அப் ட்ரெண்ட் மூவ். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரெட் ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் க்ரீன் அண்ட் ரெட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. MACD இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் MACD லைன், செகண்ட் ஒன் சிக்னல் லைன் சொல்லுவாங்க, தேர்ட் ஒன் இஸ் ஹிஸ்டோகிராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் பார்ஸ் அண்ட் க்ரீன் பார்ஸ் இருக்கும். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ரெட் பார்ஸ், அப் ட்ரெண்டாக இருந்தால் க்ரீன் பார்ஸ் இருக்கும். ஸோ அதை ஹிஸ்டோகிராம் மூலியமாக ஐடென்டிஃபை பண்ணலாம். லாஸ்ட்டாக ஜீரோ லைன் சொல்லுவாங்க. அந்த ஜஸ்ட் அந்த ஃப்ளாட் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு மேலே அந்த லைனுக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட் லைனை தான் ஜீரோ லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ MACD மூலிமா எப்படி நம்ம பை அண்ட் செல் டெசிஷன்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் LNT சார்ட், அதில் MACD இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம், ஹார்லி, மினிட்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இண்டிகேட்டர் பேஸ் யூஸ் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது பெட்டர். லோவர் டைம் ஃப்ரேமில் நிறைய நாய்ஸ் இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ மோஸ்ட்லி ஃபார் பொசிஷனல் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த லைன், இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ஜீரோ லைன், நடுவில் இருக்கிற லைன் தான் ஜீரோ லைன். அந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஏதாவது ட்ரிகர் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்திருக்கு. ஸோ வென்எவர் அந்த கிராஸ் ஓவர் நடக்கும் போது நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ எப்போ இந்த ப்ளூ லைன் அண்ட் ஆரஞ்ச் லைன் கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போ நம்ம என்ட்ரு பண்ணணும். வி ஷுட் கோ லாங். ஸோ ஒன்ஸ் யூ கோ லாங், ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறமா எப்போ அந்த கிராஸ் ஓவர் திருப்பி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ MACD இண்டிகேட்டர் மூலயமா இந்த இடத்துல நம்ம பை பண்ணி விச் இஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 1500 லெவலில் பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணியிருப்போம் விச் இஸ் அரௌண்ட் 1775 ருபீஸ் லெவல். ஸோ இந்த கம்ப்ளீட் அப் ட்ரெண்டை இந்த MACD மூலயமா நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அதே தான் டவுன் ட்ரெண்டும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்போது இதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் எங்கே கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல we will short it. ஸோ இங்கே ஷார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி திருப்பி எங்கே பை பண்ணியிருப்போம், அதே கிராஸ் ஓவர் இப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ் லெவலில் ஷார்ட் பண்ணியிருப்போம். பை பண்ணது பார்த்திங்கன்னா 1800 லெவலில் இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம் ஆக்சுவலி. ஸோ எப்போது இந்த பர்டிகுலர் கிராஸ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டவுன் ட்ரெண்ட் இந்த ஜீரோ லைனுக்கு மேலே இருக்கும் போது கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஸ் ஓவர் எப்பப்பெல்லாம் ஜீரோ லைனுக்கு மேலே இருக்கோ அப்போ நீங்கள் ஷார்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கோ, இந்த மாதிரி கீழே இருக்கோ, அப்போ நீங்கள் லாங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலி இந்த கிராஸ் ஓவர்ஸ் எப்பப்பெல்லாம் இந்த ஜீரோ லைன் இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரும்போது நீங்கள் லாங் போனீங்கன்னா இட் ஹாஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட்ஸ். அதேமாதிரி ஷார்ட்ஸு பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோ லைனுக்கு மேலே எப்போ கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணலாம்.
ஸோ சில பேர் இன்ட்ராடேயில் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாதான்னு கேட்கலாம். பட் இன்ட்ராடேலையும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இஃப் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ட்ரெண்டிங்காக நடந்ததுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இது 17th February LNT 5 minutes சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 minutes சார்ட்டில் கீழே இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஹிஸ்டோகிராமும் க்ரீன் கலராக மாதிரி இருக்குது. இந்த பாரும் மேலே போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு புல்லிஷ் மூவ். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருப்போம். பை பண்ணி எப்போ அந்த கிராஸ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த ஹிஸ்டோகிராமும் ரெட்டாக, இந்த இடத்துல ஹிஸ்டோகிராமும் ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பை பண்ணது 2180 பர்ச்சேஸ் பண்ணி 2220 எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இன்ட்ராடேக்கு இது ஒரு வெரி குட் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பொசிஷனலாகவும் அப்ளை பண்ணலாம். பட் சூஸ் த ஸ்டாக்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு டாப் கெய்னர் இல்லை டாப் லூசர் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் வாலட்டிலிட்டியில் ஜாஸ்தியாக இருக்கும் இன்ட்ராடேயில். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இந்த மாதிரி இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ 5 minutes 15 minutesலாம் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு பெட்டர். அதே மாதிரி பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்லி 4 hours அப்படி இல்லைனா நீங்கள் ஈவன் டே டைம் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி எப்போ அந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குதோ அப்போ நீங்கள் பையிங் செல்லிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், which will give you better results for positional. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி எடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் MACD இண்டிகேட்டர் மட்டும் இல்லாமல் அது கூட அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் அப்ளை பண்ணோன்னா நமக்கு பெட்டர் சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அப்படின்னா என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்னா மூவிங் ஆவரேஜஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மாதிரி. ஸோ நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணி அது மூலயமா நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஃபில்டர் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 200-day மூவிங் ஆவரேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் அது மூலயமா சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்பப்பெல்லாம் 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கோ அப்போ மட்டும் பை டெசிஷன் எடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பை கொடுத்துருந்தா கூட பை எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அது 200-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் இது தான். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கும் போது நீங்கள் எப்பப்பெல்லாம் லாங் சிக்னல் வருதோ அது மட்டும் எடுங்க, ஷார்ட் சிக்னல் எடுக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி MACD மேலேருந்து இந்த ரெட் கலர் பார் வருது, கிராஸ் ஓவர் இங்கே நடந்திருக்குன்னா நம்ம ஷார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் மூலிமா யூஸ் பண்ணும் போது அது ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் காமிக்குது. ஸோ இந்த 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே அந்த ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இட் இஸ் அப் ட்ரெண்ட். 200-day மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்மளோட ரூல்ஸ் படி ஈவன் தோ MACD ஷார்ட்ஸ் கொடுத்தா கூட நம்ம 200-day மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஷார்ட் ட்ரேடை நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் 200-day மூவிங் ஆவரேஜ் இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்டாக் 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கும் போது டேக் ஒன்லி லாங் ட்ரேட்ஸ், டோன்ட் டேக் எனி ஷார்ட் ட்ரேட்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக லாங் ட்ரேட் எடுத்திருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் க்ரீனை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம், ஏன்னா 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த MACDயோட ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல லாங் போயிட்டு எப்போ MACD இண்டிகேட்டர் செல் கொடுக்குதோ நம்ம அப்போ எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே லாங் போயிருப்போம், செல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் 200-day மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணி அது கூட MACD இண்டிகேட்டரும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பொட்டென்ஷியல் இல்லை ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஹையராகவே இருக்கும் கம்பேர்ட் டு வெறும் MACD இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் தான் ஓவரால் MACD இண்டிகேட்டர் பற்றி முக்கியமான சில விஷயங்கள். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ வில் கம் அப் வித் சம் அதர் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் விச் வில் ஹெல்ப் யூ அவுட் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.